ஈரானுடனான அமைதி ஒப்பந்தம் அமெரிக்காவுடன் எட்டப்படாத நிலையில் அமெரிக்க நிதியியல் ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் பெரும் நெருக்கடியை சந்தித்து வருகின்றது. இந்த நிலையில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நாடுகள் மீண்டும் ஈரான் மீது ராணுவ தாக்குதலை தொடங்குவதற்கான மிகப்பெரிய திட்டத்தை தீட்டி வருவதாக அதிர்ச்சி அளிக்கும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இன்றைய பார்வை நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றீர்கள். எனது பதவி காலத்தில் இந்த உலகம் பேரழிவை நோக்கி செல்வதை என்னால் வேடிக்கை பார்க்க முடியாது. அது ஒருபோதும் நடக்காது என்று அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் தெரிவித்தார். வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப், ஈரான் அரசுக்கு எதிரான தற்போதைய ராணுவ நடவடிக்கைகள் அமெரிக்க மக்களிடையே மிகவும் பிரபலமாக உள்ளதாக தெரிவித்தார். ஈரானின் அதிதீவிரவாத தலைமை ஒருபோதும் அணு ஆயுதத்தை பெற அமெரிக்கா அனுமதிக்காது என்று குறிப்பிட்ட ட்ரம்ப், இந்த நடவடிக்கை மக்களுக்கு பிடித்திருக்கிறதா இல்லையா என்பதை பற்றி எனக்கு கவலை இல்லை. எனது பதவி காலத்தில் இந்த உலகம் பேரழிவை நோக்கி செல்வதை என்னால் வேடிக்கை பார்க்க முடியாது, ஒருபோதும் நடக்காது என்று கூறினார். மேலும் தாக்குதலுக்கான இறுதி முடிவை எடுப்பதற்கு ஒரே ஒரு மணி நேரம் மட்டுமே இருந்தபோது அதை ஒத்திவைத்ததாக குறிப்பிட்ட அவர், வரும் நாட்களில் உடன்பாடு எட்டப்படாவிட்டால் வெள்ளிக்கிழமை அல்லது வார இறுதியில் ஈரான் மீது மீண்டும் தாக்குதல் நடத்தப்படலாம் என்றும் எச்சரித்துள்ளார். மேலும் கட்டார், சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய நாடுகளின் தலைவர்கள் விடுத்த வேண்டுகோளின் பேரில் ஈரானின் புதிய அமைதி திட்டத்தை ஆய்வு செய்யவே இந்த தாக்குதல் நிறுத்தப்பட்டதாக ட்ரம்ப் தனது ட்ரூத் சோசியல் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். இருப்பினும் பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தால் முழு அளவிலான மிகப்பெரிய தாக்குதலுக்கு தயாராக இருக்குமாறு அமெரிக்க இராணுவத்திற்கு அவர் உத்தரவிட்டுள்ளார். பிப்ரவரி 28 அன்று தொடங்கிய இந்த போரில் ஈரானின் அணு ஆயுத திட்டத்தை தடுப்பதே அமெரிக்காவின் முக்கிய நோக்கமாக உள்ளது. போர் நிறுத்த காலத்திலும் ஹோர்முஸ் ஜலசந்தியில் நீடிக்கும் போக்குவரத்து முடக்கத்தால் சர்வதேச கச்சா எண்ணெய் சந்தை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த சூழலில் லெபனான் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் போரை முடிவுக்கு கொண்டு வருவது, அமெரிக்க படைகளை திரும்பப் பெறுவது மற்றும் போர்க்கால சேதங்களுக்கு இழப்பீடு வழங்குவது போன்ற ஈரானின் தற்போதைய 14 அம்ச கடுமையான நிபந்தனைகளை அமெரிக்கா ஏற்குமா என்பதில் வல்லுநர்களிடையே பெரும் சந்தேகம் எழுந்துள்ளது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஈரான் ராணுவம் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் சவுதி அரேபியா மீது தாக்குதல் நடத்தியது மூலம் கச்சா எண்ணெய் விலை ராக்கெட் வேகத்தில் உயர்ந்து $110 தாண்டி இந்தியா உட்பட உலக நாடுகளுக்கு ஷாக் கொடுத்தது. இந்த இக்கட்டான சூழ்நிலையில் நியூயார்க் டைம்ஸ் நாளிதழின் அறிக்கையின்படி ஈரான் மீதான மீண்டும் போர் தாக்குதல் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் நடந்து வருகின்றது. இந்த வாரத்திலேயே ஈரான் மீது புதிய தாக்குதல்கள் நடக்கும் என்றும் தெரிவித்துள்ளது. கடந்த மாதம் 3 நாடுகள் மத்தியில் எட்டப்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு பிறகு போர் தாக்குதல் முழுமையாக நிறுத்தப்பட்டது. இந்த நிலையில் ஈரான் அணு ஆயுத திட்டம் மற்றும் பொருளாதார தடைகள் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் தோல்வியில் முடிந்துள்ளது. இதைத் தொடர்ந்து அமெரிக்கா அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு இறங்கியுள்ளது. தற்போது அமெரிக்காவில் நடக்கும் கூட்டத்தில் அமெரிக்கா, இஸ்ரேல் ராணுவத்தின் உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டுள்ளனர். இந்த முக்கியமான ஆலோசனைக் கூட்டத்தில் ஈரான் மீது எத்தகைய தாக்குதல் நடத்த வேண்டும் என்பது குறித்து பேசப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த திட்டங்கள் இன்னும் இறுதி முடிவுக்கு வரவில்லை என்றாலும் விரிவான திட்டங்கள் வகுக்கப்பட்டு வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்கா, ஈரான் மத்தியில் பலமுறை பேச்சுவார்த்தை நடத்திய பின்பும் போர் முடிவுக்கு வராத நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி சீன பயணத்தை முடித்துக்கொண்டு ஈரான் மீது மீண்டும் தாக்குதல் நடத்த திட்டங்கள் வகுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கின்றது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கடந்த வார இறுதியில் தனது தேசிய பாதுகாப்பு அதிகாரிகளுடன் முக்கிய சந்திப்பு நடத்தினர். இவர்களுடன் துணை ஜனாதிபதி ஜே.டி. வான்ஸ், வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ, CIA இயக்குநர் ஜான் ராட்க்ளிஃப், சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காஃப் உள்ளிட்டோர் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் ஈரானின் எரிசக்தி நிலையங்கள், உள்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் ராணுவ இலக்குகளை தாக்கும் விரிவான திட்டங்கள் விவாதிக்கப்பட்டதாக தெரிகின்றது. மேலும் பென்டகன் அதிகாரிகள் ஏற்கனவே ஈரான் போரின் அவசர திட்டங்களை தயாரித்துள்ளனர். இதேவேளையில் அமெரிக்கா, இஸ்ரேல் கூட்டணியில் சிறப்பு படை நடவடிக்கை வாயிலாக ஈரானின் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் கையிருப்பை கைப்பற்றும் திட்டமும் பரிசீலனையில் உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆனால் இத்தகைய நடவடிக்கை அமெரிக்க வீரர்களின் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் என்பதால் உள்நாட்டு ஆதரவு குறையும் அபாயமும் உள்ளது. இந்த முக்கிய ஆபரேஷனுக்கு இஸ்ரேல் தான் ஈரான் நாட்டில் இருக்கும் யுரேனியத்தை எப்படி மீட்பது என்பதற்கான முழு தகவலையும் அளித்து வருகின்றது. இந்த சூழலில் ஈரான் கடந்த ஒரு மாதத்தில் தனது ஏவுகணை தளங்களை பலப்படுத்தியுள்ளதாக அமெரிக்க உளவுத்துறை அறிக்கைகள் கூறுகின்றன. குறிப்பாக ஹோர்முஸ் ஜலசந்தியை ஒட்டிய 33 ஏவுகணை தளங்களில் 30 இன்னும் செயல்பாட்டில் உள்ளன. இது உலக எண்ணெய் வர்த்தகத்திற்கு பெரும் அச்சுறுத்தலாக மாறும். ஈரான் மீது மீண்டும் தாக்குதல் ஏற்பட்டால் உலக சந்தையில் எண்ணெய் விலை தடாலடியாக உயரும். ஏற்கனவே ஹோர்முஸ் ஜலசந்தி வழியாக நடைபெறும் உலகின் 20% எண்ணெய் போக்குவரத்து முடங்கியுள்ளது. இந்த நிலையில் ஈரான் மீதான போர் ஒட்டுமொத்த வளைகுடா நாடுகள் மீது பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும்.
பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, பணவீக்கம் அதிகரிப்பு போன்ற பிரச்சினைகள் எழும் வாய்ப்பு உள்ளது. தற்போது அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே பாகிஸ்தான் மூலம் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன. ஆனால் இந்த பேச்சுக்கள் எதிர்பார்த்த முன்னேற்றத்தை தரவில்லை. ட்ரம்ப் நிர்வாகம் ஈரான் அணு ஆயுத திட்டத்தை முழுமையாக கட்டுப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி வருகின்றது. இந்த நிலையில் ராணுவ நடவடிக்கைக்கு அமெரிக்கா, இஸ்ரேல் தயாராகி வருவது தொடர்பான தகவல்கள் பதற்றத்தை அதிகரித்துள்ளது.